ஹாய் த்ரெட்லர்ஸ், இன்றைக்கி நம்ம ஸ்போர்ட்டியான ஸ்டைலிஷான ஒரு 125cc வண்டியோட ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், இப்போ நம்ம பார்க்க போகிற வண்டியோட ரிவ்யூ எதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா அப்ரிலியா SR 125. வண்டியோட ஓவர் வியூவை சின்னதாக வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக ரைட் ரிவ்யூக்கு வந்து போயிடுவோம். ஸோ இந்த வண்டி நமக்கு எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நல்ல மழை வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதனால் ஷோரூம்குள்ளேயே வச்சு வந்து வீடியோ வந்து நான் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வழக்கம் போல் சொல்கிறது தான், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட ஒரு சின்ன சப்போர்ட் வந்து எனக்கு கொடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை நமக்கு எடுக்க உதவும் ஷோரூம் யாருன்னு வந்து பார்த்திங்கன்னா பெங்களூரு மோட்டார்ஸ். இந்த ஷோரூம் வந்து பார்த்திங்கன்னா கூட்லு கேட்டில் வந்து அவைலபிள் இருக்குது. உங்களுக்கு SD, BSA, அப்ரிலியா, வெஸ்பா இந்த வண்டிகள் பற்றி என்கொயரிஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா மறக்காமல் காண்டாக்ட் பண்ணுங்கள். காண்டாக்ட் நம்பர் வந்து நான் டிஸ்பிளே பண்ணுறேன். இந்த வண்டியில் கொடுத்துருக்க லைட்டிங்ஸை பற்றி வந்து பார்ப்போம். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் அண்ட் ரைட் சைடில் சின்னதாக ஒரு ஸ்ட்ரிப் மாதிரியான டிசைனில் டிஆர்எல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஹெட்லைட்டை பொறுத்து நமக்கு LEDs தான். பட் இண்டிகேட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஹாலஜனில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. மேபி இதையும் வந்து LEDஸில் கொடுத்துருந்தா ஒரு பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹாலஜனில் தான் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரியர் செக்ஷனுக்கு வந்து மூவ் ஆகிடுவோம். ரியரில் டைல் லைட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு எக்ஸ் ஷேப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இண்டிகேட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளெக்சிபிள் டைப்பில் பைக்கில் வர மாதிரியான இண்டிகேட்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ரியரில் இருக்க இண்டிகேட்டர் வந்து ஹாலஜன்ஸ் தான். நமக்கு சுவிச்சஸை பொறுத்து ஆஸ் யூஷுவல் மற்ற ஸ்கூட்டர்ஸில் வர மாதிரி ஹாரன் இண்டிகேட்டர் அண்ட் ஹை பீம் லோ பீம் வித் பாஸ் சுவிட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. பட் ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்ன அப்படின்றத வந்து பார்ப்போம். ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டர் பட்டன் வந்து மற்ற வண்டியை விட டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறத வந்து பார்க்க முடியுது. நெக்ஸ்ட் வந்து மீட்டரை டாகல் பண்ணுறதுக்கான சுவிட்ச், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மோட் அப்படின்ற ஒரு சுவிட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மீட்டரை டாகல் பண்ணுறதுக்கான சுவிட்ச் தான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கில் சுவிட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியோட மீட்டர் கன்சோலை பொறுத்து நமக்கு ஒரு 5 inch TFT டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. கனெக்டிவிட்டி ஃபியூச்சருமே வந்து பார்த்திங்கன்னா அவைலபிள் இருக்குது. நேவிகேஷன், அதே மாதிரி வந்து சாங்ஸை வந்து ஸ்கிப் பண்ணுறது, கால்ஸை மேனேஜ் பண்ணுறது, அதுக்கப்புறம் கஸ்டமைஸ்டு கிராஃபிக்ஸ் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ இதில் இருக்கிற இந்த டிஸ்பிளே வந்து ஃப்ளிக்கர் ஆகிற மாதிரி தெரியலாம். பட் யூஸ்வலாகவே இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளிக்கர் ஆகலை. கேமராவோட ஃப்ரேம் ரேட்னால அப்படி வந்து நமக்கு தெரியுது. அடுத்ததாக சீட் ஹைட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 770 mm வந்து இருக்குது. ஸோ மற்ற ஸ்கூட்டர்ஸ் மாதிரி இல்லாமல் இது வந்து ஒரு ஸ்போர்ட்டி நேச்சரில் வந்து இருக்கிறத பார்க்க முடியுது. ஸ்லைட் ப்ரொஃபைல்லாம் ரொம்பவே ஸ்லிம்மாக இருக்கிறத வந்து கிளியராக வந்து பார்க்க முடியுது. அதே மாதிரி மற்ற ஸ்கூட்டர் மாதிரி நமக்கு பெருசாக வந்து ப்ராக்டிகாலிட்டி வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது இந்த ஸ்கூட்டரை பொறுத்து. அடுத்ததாக ஃப்ரண்ட்டில் வந்து டயர்ஸ் விஷயத்துக்கு வந்து வந்துடும். நமக்கு டயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 120/70 14 inchஸில் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் ஸ்டெபிலிட்டி ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்றத வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியுது. 220 mm வந்து டிஸ்க் பிரேக் வந்து கொடுத்துருக்காங்க. 30 mm வந்து டெலிஸ்கோபிக் சஸ்பென்ஷன் வந்து இருக்குது. SR 175 வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ABS வந்து இருக்குது. பட் இந்த வண்டியை பொறுத்து SR 125 CBS பிரேக்கிங்கான ஆப்ஷன் வந்து இருக்குது. பிரேக்கிங் எப்படி இருக்குது அப்படின்றது வந்து ரைடிங்கில் வந்து பார்த்துருவோம். அடுத்ததாக ரியர் டயரை பொறுத்து நமக்கு ஃப்ரண்ட்டில் பார்த்த மாதிரியே சேம் சைஸ் தான் வந்து இருக்குது. பிரேக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 140 mm வந்து இருக்குது. சஸ்பென்ஷனை பொறுத்து ஒரு காயில் ஸ்ப்ரிங் சஸ்பென்ஷன். அடுத்ததாக இன்ஜினை பொறுத்து ஒரு 124.45cc 3 valve இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா இந்த வண்டிகள் எல்லாமே பர்ஃபார்மன்ஸ் ஃபோக்கஸ்டான வண்டி அப்படின்றதுனால ஒரு 3 valve செட்டப்பில் வந்து இருக்குது. நமக்கு பவரை பொறுத்து 10.11 PS 7300 RPMல வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். டார்க்கை பொறுத்து ஒரு 10.33 Nm 5500 RPMல வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ பவர் ஸ்பெக்ஸை வச்சு பார்க்கும்போது வண்டி வந்து நல்ல பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்றத வந்து பார்க்க முடியுது. ஆன் டைம் ரோடில் வந்து எந்த அளவுக்கு இருக்குது ரைட் பண்ணுறதுக்கு அப்படின்றது வந்து பார்த்துருவோம். ஸோ CVTயை பொறுத்து எந்த ஒரு ஏர் ஃபில்டரும் அந்த மாதிரி மெக்கானிசமெல்லாம் கிடையாது. நார்மலான CVT மற்ற ஸ்கூட்டர்ஸில் வர மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. ரிஃபைன்மெண்ட் லெவல் CVTயோடது எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத வந்து ரைடில் வந்து நான் செக் பண்ணி சொல்கிறேன். அடுத்ததாக ஃபியூல் டேங்க் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சீட்டுக்கு அடியில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. வெளியிலேருந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா ரொம்பவே நல்லா இருந்திருக்கும். இந்த ஃபியூச்சர் வந்து இந்த வண்டியில் வந்து மிஸ் ஆகுது. பேட்ரி வந்து பார்த்திங்கன்னா சீட்டு கீழே தான் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா மேபி வேறு எங்கேயாச்சும் கொடுத்துருந்தா பெட்டராக இருந்திருக்கும்னு வந்து எனக்கு தோணுது. அடுத்ததாக நமக்கு அண்டர் சீட் ஸ்டோரேஜை பொறுத்து ஒரு மீடியமான ஸ்டோரேஜ் ஒரு 22-23 லிட்டர் இந்த ரேஞ்சில் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பூட் லேம்ப் வந்து இருக்குது. இது வந்து ஒரு நல்ல விஷயமாக நான் வந்து பார்க்குறேன். ஸோ மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கலாக அந்தளவுக்கு வந்து மற்ற ஸ்கூட்டர்ஸ் அளவுக்கு வந்து இல்லை. மேபி இது வந்து நமக்கு கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா ரைடு ஃபோக்கஸ் பண்ண ஸ்கூட்டர் அப்படின்றதுனால ரொம்ப சின்னதாக வந்து பார்த்திங்கன்னா யூட்டிலிட்டிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபைனலாக நமக்கு வேரியன்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா SR 125 அண்ட் SR Strom, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா SXR 125 அப்படின்ற 3 மாடல்ஸ் இருக்குது. இதில் SR 125 வந்து மட்டும் பார்த்திங்கன்னா 14 inches வீல்ஸ் வந்து வந்துடும். மற்ற SR Strom அண்ட் SXR 125 வந்து பார்த்திங்கன்னா 12 inches வீல் வந்து வரும். ப்ரைஸிங் டீட்டெயில்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா மறக்காமல் வந்து
பெங்களூரு மோட்டார் ஒர்க்ஸை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். காண்டாக்ட் நம்பர் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ சின்னதாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஓவர்வியூ வந்து பார்த்துட்டோம். இப்போ வாங்க ரைட் ரிவ்யூவில் பார்ப்போம். வண்டி எப்படி தான் இருக்குது, என்டார்க்கை விட பெட்டராக இருக்கா, அவினிஸை விட பெட்டராக இருக்கா அப்படின்றது கம்ப்ளீட்டாக வந்து பார்த்துருவோம். எந்தளவுக்கு ஸ்போர்ட்டியாக இருக்குது ரைட் பண்ணும்போது அப்படின்றது. ஸோ வண்டி வந்து எப்படி இருக்குது, ரைட் பண்ண எப்படி இருக்குது, நமக்கு ஆல்ரெடி பர்ஃபார்மன்ஸ் மாஸ்டரான டிவிஎஸ் என்டார்க் வந்து நம்ம ரிவ்யூ பண்ணியிருந்தோம். ரொம்ப முன்னாடி வந்து பண்ணியிருந்தோம். இப்போ வந்து இந்த 125 வந்து எப்படி இருக்குது, கண்டிப்பாக அவரோட தான் வந்து கம்பேர் பண்ணி பார்க்க போகிறேன். ஸோ ரெண்டு பேரும் சைட் பை சைடு எப்படி இருக்காங்க, ப்ளஸ் வந்து இதில் வந்து அவினிஸையும் எடுத்துப்போம். இந்த ரெண்டு வண்டியும் ஓட்டின அனுபவம் வந்து இந்த வண்டியை ஓட்டும்போது எனக்கு எப்படி இருக்குது அப்படின்றத வந்து பார்த்துருவோம். சேனலுக்கு என்ன புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க ரைட் ரிவ்யூ வந்து பார்த்துருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் திங்குங்க, வண்டி செம்ம குயிக்கராக இருக்குது. சிட்டிலலாம் ஓட்டணும், எனக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ் வேணும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்குறவங்க தாராளமாக இந்த வண்டியை வந்து சூஸ் பண்ணுங்கள். அதுக்கேற்ற மாதிரி பெட்ரோலும் எடுக்கும், அதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதில் வந்து மைலேஜ் எல்லாம் பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. உங்களால் வந்து பர்ஃபார்மன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுற வண்டியில் வந்து மைலேஜ் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஏன்னா இனிஷியலில் நல்லா பஞ்சியாக இருக்கணுன்றதுக்காக டியூனிங் வந்து பெட்ரோல் வந்து வாரி வழங்குற மாதிரி தான் பண்ணியிருப்பாங்க. இல்லைனா இவ்வளோ பஞ்சினஸ் வந்து வண்டியில் கிடைக்காது. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 0 to 40 வரைக்கும் வண்டி வந்து பயங்கர க்ரைஸியாக இருக்குங்க. ஓட்டுறதுக்கு வந்து எப்படி இருக்குன்னா சும்மா ஃபன் டு ரைடுன்னு வச்சுக்கோங்களேன். நல்லா என்ஜாய் பண்ணி ஓட்டணும்னு நினைக்கிறவங்க வந்து தாராளமாக எடுங்க. ஆனால் அந்தளவுக்கு வந்து ஸ்கூட்டர் வந்து ஃபன் டு ரைடாக இருக்குங்க. சிவிடி வந்து இது ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்காங்க, பண்ணாமலாம் இல்லை. இருந்தாலும் எனக்கு நல்லா ரிஃபைனாக தெரியுதுங்க. ஏன்னா சீக்கிரமாக, அதாவது நமக்கு வந்து மற்ற ஸ்கூட்டர்ஸில் நான் இது வரைக்கும் அவினிஸ் நான் அதை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். என்டார்க்கு இதிலலாம் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிலேட்டர் கொடுத்ததுமே அந்த எங்கேஜிங்க்கான, அதாவது நமக்கு அந்த கிளச்சு ஷூ இருக்கு இல்லைங்களா, கிளச்சோட போய் எங்கேஜ் ஆகிறதுக்கு ஒரு சின்ன லேட்டன்சி எடுத்துகிட்டு போய் எங்கேஜ் ஆகும். அந்த ஃபீல் வந்து உங்களுக்கு டெஃபினெட்லி வந்து அந்த ரெண்டு வண்டியில் வந்து தெரியும். பட் இது வந்து கொஞ்சம் அதை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக இருக்குது பவர். நீங்கள் ஆக்சிலேட்டர் கொடுத்த உடனே வண்டி வந்து மூவ் ஆகுது. ஸோ அந்த எப்படி சொல்கிறதுனா உங்களுக்கு த்ராட்லிங் வந்து நல்லா ஃபீல் பண்ண முடியுது. ஸோ கொஞ்சம் ரெவ் பண்ணி பார்ப்போம். சின்னதாக ஒரு ஹைவேவையும் எடுத்து காட்டுறேன் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து பார்ப்போம். மீன்வைல் நம்ம பிரேக்கிங், டயர், சஸ்பென்ஷன், வைப்ரேஷன் இந்த மாதிரி எல்லா ஃபேக்டர்ஸையும் பேசிடுவோம். ஸோ உங்களுக்கு வந்து இனிஷியலாக 0 to 40 வரைக்கும் வண்டி வந்து ஃபன் டு ரைட், அதை வந்து இது பண்ண முடியாது. ஸோ 40 to 60, 70 இந்த ரேஞ்சுக்கெல்லாம் வரீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு வந்து அதுக்கப்புறம் லீனியர் தான். 40க்கு அப்புறம் வந்து லீனியர் தான். மேபி நீங்கள் என்டார்க் எடுக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் அதுக்கு ஒரு மாற்றாக நீங்கள் வண்டி பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக இந்த வண்டியை வந்து எடுக்கலாம். அதான் நான் சொன்ன மாதிரி என்டார்க்கை விட நல்ல இன்ஸ்டண்ட்டாக வண்டி வந்து இருக்குது. அதை வந்து நான் கிளியராக வந்து சொல்லுவேன். நம்ம வந்து டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டோம். ஜஸ்ட் இதை முடிச்சுட்டு கண்டினியூ பண்ணுவோம். ஸோ ஆல்மோஸ்ட் ஓகே, முடிஞ்சது. இப்போ இந்த ஹைவேல வச்சு வண்டியை கொளுத்தி எடுப்போம், எப்படி போகுதுன்னு பார்ப்போம். ஸோ பொதுவாக நான் வந்து வண்டியை பெருசாக ஸ்பீடாக ஓட்ட மாட்டேன். பட் வியூவர்ஸ் உங்களுக்காக இந்த 125cc ஓரளவுக்கு த்ராட்டில் பண்ணி ஓட்டி காட்டுறேன். த்ராட்டில் வந்து ஆல்ரெடி க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ வண்டி எப்படி இருக்குதுன்னு வந்து கேட்டிங்கன்னா தாறுமாறாக போகுது. இந்த ஸ்பீடு எப்படியும் மீட்டரை வந்து பிடிங்கி தான் வச்சுருக்காங்க. இருந்தாலும் இது ஒரு 80ல் போயிட்டுருக்கு அப்படின்றது வந்து தாராளமாக சொல்ல முடியும். ஸோ இந்த வண்டியை எடுத்திங்கன்னா நீங்கள் ஒரு 80, 70, 75, 80 வரைக்கும் ஓட்டலாங்க. ஸோ பிரேக்கிங் பர்ஃபார்மன்ஸ் பார்த்துருவோமா? எஸ், ஃப்ரண்ட்டில் வந்து டிஸ்க்கு, ரியரில் வந்து 140 mm ட்ரம்மு. ஸோ ரியர் வந்து ஓகேங்க, ஸ்டாப்பிங் பவர் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்துருவோம். நம்ம நல்லா சைடில் வந்துட்டோம், பின்னாடி யாரும் இல்லை. ஸோ அதனால் அப்பா ஃப்ரண்ட்டு செம்மையாக இருக்குங்க. பிரேக்கு நல்ல ஒரு ஃபீட்பேக்கை வந்து ஆஃபர் பண்ணுது. சூப்பராக இருக்குங்க. டு பி ஃப்ராங்க் வண்டியோட பிரேக் ரொம்பவே சூப்பராக இருக்குது. ரியர் வந்து ஆஸ் யூஷுவல் நமக்கு ட்ரம் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுமோ அந்த மாதிரி இருக்குது. நல்ல ஃபன் டு ரைடு வண்டிங்க. நல்லா பாருங்கள், ரிவ் பண்ணி ஓட்டுறீங்கன்னா உங்களுக்கு இதை விட ஒரு நல்ல வண்டி மார்க்கெட்டில் இல்லை. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ரிவ் பண்ணி ஓட்டுற ஆட்கள் தாராளமாக இதை வந்து சூஸ் பண்ணுங்கள். என்டார்க்கு கிட்ட நல்ல ஒரு க்ளோசஸ்ட்டு காம்படிட்டருங்க. என்டார்க்கும் இதுவும் வந்து சிமிலராக இருக்கான்னு கேட்டிங்கன்னா என்டார்க்கு இன்னும் கொஞ்சம் வந்து எனக்கு டாப் எண்டில் பிரீத் பண்ணுற மாதிரி தெரியுது. மீன்ஸ் உங்களுக்கு வந்து அந்த 40 to 60 வந்து இது கொஞ்சம் லீனியராக இருக்குதுன்னு சொன்னேன் இல்லைங்களா, அது வந்து 60 வரைக்குமே கொஞ்சம் லீனியராக இருக்குது. மற்றபடி டாப் எண்டில் ரெண்டுமே ஆல்மோஸ்ட் சேம் பர்ஃபார்மன்ஸ் தான். ரெண்டுமே 3 valve இன்ஜின், ரெண்டுமே 125cc. இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்லீக்காக இருக்குங்க. என்டார்க்கு வந்து வெயிட் ஃபீல் ஆகுது. இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்லீக்காக இருக்குது.
அதை விட அவினிஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லீக்காக இருக்கும். மெயினாக அவினிஸ் வந்து கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் இருக்க மாதிரி தெரியறதுக்கு ரீசன் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த வெயிட் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால தான். பட் இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப ஸ்லீக்காக இருக்குது. வெயிட் வந்து வண்டியில் ஃபீல் ஆகல. ஆல்மோஸ்ட் அவினிஸ் ஓட்டுற மாதிரியே இருக்குது. பட் பவர்ஃபுல்லாக இருக்குது வண்டி, நல்ல பவருங்க. ஸோ இந்த நான் வந்து ஒரு செக்மெண்ட்டில் வைக்கணுன்னா அப்ரிலில் வந்து ஃபஸ்ட்டில் வைப்பேன், என்டார்க்கு 2ஆவதுல வைப்பேன், அவினிஸில் வந்து 3ர்டில் வைப்பேன். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து நீங்கள் நம்மளோட அந்த ரிவ்யூஸுமே வந்து பார்த்திங்கன்னா அவினிஸ் ஆகட்டும், என்டார்க் ஆகட்டும், எல்லாமே வந்து நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ லிங்க்குமே இருக்குது, மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன், மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த SR 125ல சஸ்பென்ஷன் எப்படி இருக்குன்னு வந்து கேட்டிங்கன்னா, ஃப்ரண்ட் வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது, ரியர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்குது. மேபி ஃப்ரண்ட் இன்னும் கொஞ்சம் ஸ்டிப் பண்ணி கொடுத்துருக்கலாம் அப்படின்னு தோணுது. என்ன ரீசன் வந்து பார்த்திங்கன்னா மேபி பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் நல்லா இருக்குங்க. ஹைவேயில் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஸ்டேபிளாக இருந்திருக்கும் வண்டி. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே வந்து கொஞ்சம் ஈக்குவலாக பேலன்ஸ் பண்ணியிருக்காங்க. பேக் கொஞ்சம் ஸ்டிஃபாகவும், ஃப்ரண்ட் வந்து கொஞ்சம் சாஃப்டாகவும். ஸோ ஆல்மோஸ்ட் இந்த வீடியோவோட எண்டுக்கு நான் வந்துட்டேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கலாம். சேனலை வந்து யாருன்னா புதுசாக பார்த்துருந்தீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. ஏன்னா ஒவ்வொரு வீடியோ பின்னாடியுமே நிறைய எஃபர்ட்ஸ் இருக்குங்க. ஏன்னா நமக்கு இருக்கிற சண்டே ஒரு நாள் தான் லீவ். பட் அந்த ஒரு நாள் ஃபுல்லுமே நான் யூடியூப்பில் தான் நான் வந்து ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் என்னோடய இதுக்கு வந்து நீங்கள் ஒரு சின்ன அப்ரிஷியேஷன் தரணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லோரும் வந்து சேஃபாக ரைட் பண்ணுங்கள், ஹெல்மெட் போட்டு ரைட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் வந்து மீட் பண்ணுவோம். Until that, bye from Hathras Praveen. Thank you guys, thank you so much.